எனது பெயர் தேவசுதம். நான் இந்திய லங்காடி அணி தலைவராக தற்போது இருக்கிறேன். அதுபோக மலையேற்ற வீரர் வடகள போட்டியெல்லாம் கலந்துருக்கிறேன். சரி, என்னை பத்தி வேண்டாம். நமக்கான அரசியல் அப்படிங்கிற இந்த இலக்கு 2026 அப்படிங்கிற குறித்து நம்ம இங்க பேச வந்திருக்கிறோம். சரி, இந்த திராவிட கட்சிகள் இதுவரை நமக்கு செய்த துரோகங்கள் என்ன என்று அனைவரும் அறிந்திருக்கிறோம். முதலாவதாக அவர் சொன்னாங்க, நம்ம அரசியல் அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிச்சதே யாரு? நம்ம சோழர்கள். முதலாம் மரகநாத சோழன் குடவிலை முறையை அறிவிச்சு அதுல இருந்து குடும்பங்கள் உருவாகி அரசு தோன்றியது. ஆனா இன்னைக்கு நாம பார்த்தோம்னா ஒரு அரசியல் அற்ற அனாதையாக இருக்கிறோம். இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா வேற யாரும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு கட்சியும் குறை சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. இதற்கு மிக முக்கிய காரணம் நாம தான். நமக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு மாற்று சமூகம் ஒருத்தர் இங்க நிக்கிறாரு, அவங்களோட வாக்கு வங்கிய அழகா 3 லட்சம் வாக்கு அழகா விட்டு அவர் சுயேட்சையா தான் நின்றாரு. ஆனா அந்த ஒட்டுமொத்த சமூகம் என்ன பண்றாங்க, அவருக்கு அந்த வாக்கு வங்கியே போடுறாங்க. ஆனா நம்ம சமூகம் அப்படி கிடையாது. இங்கிட்டு கொஞ்சம், அங்கிட்டு கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், கடைசியில அவன் குத்துறா இவன் குத்துறான்னு சொல்லிட்டு நாம தான் ஒண்ணு இல்லாம இருக்கிறோம். சரிங்களா? இந்த திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் நமக்கு இழைத்த அநீதிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவோ இருக்கு. சரிங்களா? குறிப்பா இடஒதுக்கீடு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த 3% இடஒதுக்கீடு, உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உண்மைதான், அது மாற்றுக்கிறது கிடையாது. இதுலயும் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கான முன்னுரிமை ஒன்று இருக்குது, அது 30%. அப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கிறோம். சுத்தமா வேலை வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாரும் சலுகையில வேலைக்கு போறாங்க, சலுகையில எல்லாம் பண்றாங்க. நல்லா அவங்க தெரிஞ்சுக்கீங்க, நீங்க நம்ம எல்லாரும் பட்டியல் ஜாதி நம்மள சொல்றாங்க. 69% இடஒதுக்கீடு பெறும் அனைவரும் பட்டியலினம் தான். நாம மட்டும் இந்த 18% வர்றவங்க மட்டும் பட்டியலினம் கிடையாது. 69% இடஒதுக்கீடு பெற்ற எல்லாருமே சலுகை இருக்குது. அவன் இடஒதுக்கீடு அவனுக்கு, அவனோட சலுகை அவனுக்கு தான். சரிங்களா? மேலும் நம்ம சொல்ல போனா இன்னைக்கு பஞ்சம நிலைமைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இதுக்காக யாரும் இது வரைக்கும் குரல் கொடுக்கல. சரிங்களா? நம்மளோட நிதி மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் நமக்கான நிதியை கொடுக்கும். சரிங்களா? 17,995 கோடியை இந்த திராவிட அரசு திருப்பி அனுப்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளாம் வளர்ந்துட்டோம். இந்த நிதிகள்லாம் எதுக்குன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி இருக்கிற ஊர்ல உள்ள பள்ளிகள் தாட்கோல் லோன், இன்னைக்கு யாராவது தாட்கோல் லோன் வாங்க முடியாது அவங்களால, அங்க போய் நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, அங்க அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா நிதி இல்லையா. இங்க வந்த நிதி தான் திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி? அதே போல கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்சிஏ அப்படின்னு அந்த ஒரு பிரிவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 59 இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே பிரிவுல இருக்கிற மற்ற ஜாதிகள் எத்தனை தெரியுமா பட்டுச்சு? வெறும் 31. 78 ஜாதிகளுக்கு 31 இடம் தான். ஆனா அந்த எஸ்சிஏங்கிற ஒரு ஜாதிக்கு மட்டும் 59 இடம் ஒதுக்கீடு. நம்மளுக்கு எங்கிட்டு வேலை கிடைக்கும்? இதை குறித்து யாராவது பேசுறாங்களா? நீங்க திராவிட இயக்கங்கள்ல கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவி யாரும் கொடுக்கல. இந்த கிளை செயலாளர் இருக்கிறவங்க அவ்வளவு வேலை பார்க்குறீங்க. அவ்வளவு வேலை பார்த்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் ஒரு தேர்தல் நேரத்துல நீங்க இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றீங்க? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க. ஒவ்வொரு திராவிட கட்சிகள் மாநாடுக்கும் அதுக்கு நோட்டீஸ் ஒட்டி, பிளெக்ஸ் ஒட்டி, அவங்க நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்றதுக்கு ஆட்கள் அனுப்பி, அதை அனுப்பி, இதை அனுப்பி, கடைசியில் அந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் பெற்றுட்டு நம்மளோட வாக்கு வங்கியை போய் சும்மா போய் வித்துறீங்க. அப்படி கணக்கு பார்த்தா வெறும் 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு உங்களோட கூலி எவ்வளவு? இந்த கிளை செயலாளருக்கு வெறும் 200 ரூபாய். ஒருத்தர் சொல்றாரு, நல்லா கேட்டுக்கீங்க எப்படி நம்ம இந்த சமூகத்தை மற்ற சமூகம் யோசிக்கிறாங்க. பல்லச்சியும் பல்லடிச்சு ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க போதும். 25 பைசா 5 ஆண்டுகளுக்கு அந்த 500 ரூபாய் கூலியை நீங்க ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 25 பைசாவுக்கு நம்ம சமூகம் விலை போயிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சமூகம் தனது வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் நாம அரசியல் பெறவே முடியாது. அதுதான் உண்மை. சரிங்களா? பாதி பேர் இந்த கட்சியில, பாதி பேர் அந்த கட்சியில. தலைவர்கள் விடுங்க, நாங்க கேட்டு பார்த்தோம். இப்ப கூட இடையில ஒரு ஊர்ல நீங்க ஏன் ஒன்று சேர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றுப்பயணம், நான் பேர் சொல்ல விரும்பல, சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நீங்க ஒன்று சேர வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் என்ன பேச சொல்லுங்க. தலைவர்கள் இன்றைய காலங்களில் நமக்காக போராடுறாங்க இல்லைன்னு சொல்லல. அவங்க பயணிக்கட்டும். தனித்தொகுதிகள்ல எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. தனித்தொகுதியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நமது வேட்பாளருக்கு நமது வாக்கு. பொது தொகுதியில 79 தொகுதியில கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு மேல இருக்கிறோம்.
இன்னும் சில தொகுதிகளை பார்த்தீங்கன்னா 90,000 வாக்கு. சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், நம்ம கடற்கரை, முதுகுளத்தூர், திருவாடனை, இப்படி நம்ம நிறைய ஊர் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதனால இங்க இருக்கிற வாக்குகளை நம்ம எப்படி பெறணும்? கண்டிப்பா இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சி கூட நம்மளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கவே கிடையாது. சரிங்களா? அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் ஒருவேளை நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம், விஜய் கட்சியில இருக்கலாம், நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா வேட்பாளர் யாரா இருக்கணும்? இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த ஒருவராக இருக்கணும். அவருக்கு ஒட்டுமொத்தமா வாக்கு செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டுகளை முதல் பரமக்குடி துப்பாக்கி சூடு வர நம்ம இனத்தை கொண்டு புடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி சாக அடிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் தெரியல. இந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன், தவறா நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன், தேர்தல் நேரங்கள்ல உங்களுக்கு கொடுக்குற அந்த ஊருக்கு கொடுக்குற 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகையா தான் தெரியுது. இந்த தேவசத்தை எடுத்துக்கங்க. இந்த விளையாட்டு துறையில நான் போராடுறதுக்கு எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? நான் போராடாத போராட்டமே கிடையாது. என்னோட 23 வயசுல இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். தடகள போட்டியில புறக்கணிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் கிரிக்கெட், ரவிச்சந்திரன் அஸ்வின் நானும் ஒரே பேட்ஸ்மேன். கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் தெரியும். அவனை கூட நான் சிறந்த விளையாட்டு வீரர் தான். என் உடம்புல ஒரு நூல் இல்லாதனால நான் போக முடியல. இது வரைக்கும் நான் தமிழ்நாடு கிராமின் கிரிக்கெட்டோட கேப்டனா இருக்கிறேன். போக முடியல. என்னால உயர்ந்த இடத்துக்கு போக முடியல. என்னோட பேர் வந்து தேவசித்தம். அப்பா பெரியமான இருக்கிற இடம் பேரு தேவேந்திரன். ஃபைல ஓரம் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மேலும் இப்ப மலையேறதுக்காக அவ்வளவு போராட்டம். போய் விளையாட்டு போய் கொடுத்தா அவரோட பிஏ இதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே ஒரு பெண்ணு வந்து போய் மாற்று சமூகம் இன்னைக்கு அந்த மலையேற்றத்தை முடிச்சிட்டாங்க. அம்புட்டு நிதி பண்ணது திமுக. ஆனா இந்த திமுக கட்சியில தான் இருக்கிறீங்க. இருந்துகிட்டு நம்மள்டே வந்து பேசுறீங்க, நம்ம கட்சிக்கு வாங்க. அந்த கட்சியில இருக்கிறதுனால உங்க குடும்பம் அந்த ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் நீங்க வந்து பயனடைகிறது. மற்றபடி இந்த சமூகத்துக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. உங்களுக்கு ஊருக்கு கொடுக்குற அந்த காசுலாம் பெருசு நினைச்சீங்கன்னா அந்த சமூகத்தை இப்படியே அடகு வச்சு ஏதோ கஷ்டப்பட்டீங்க. நம்ம காலத்துல நம்மளை ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒடுக்க வச்சிருந்தது எங்களை படிக்க வச்சீங்க. நாங்களும் ஏதோ கொஞ்சம் மேல வந்திருக்கோம், வராமலாம் கிடையாது. ஆனா இன்னும் ஏன் நீங்க ஒடுங்கி இவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? அந்த மாதிரி தீர்மானிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி பயணிக்கிறாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வாக்கு அவங்கவுங்க ஜாதி வேட்பாளருக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா இந்த தேவேந்திர குல சமூகம் மட்டும் அப்படி கிடையாது. ஒரு சட்டிக்கில் விட்ட நண்டு மாதிரி தான். ஒருத்தன் வந்து ஒரு சமூகத்துல எழுந்து வராட்டா அவனை எப்படியாவது ஆகணும். இதுதான் இந்த சமூகத்தோட முதல் குறிக்கோளா இருக்கு. நம்மளுக்குள்ள உள்ள இயலாமை தான் இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம தான் பாண்டியர் அது இது இன்னைக்கு பெருமை வாசத்தலங்களை பேசணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட ஐயா நினைவுக்கு எப்படி ஒன்று கூடுறோம். எவ்வளவு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு வருஷம் கூடுவாங்க. அண்ணா இறந்தப்போ ஒரு 3 கோடி பேர் கூடுனதா சொன்னாங்க. ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி அவ இறந்தப்போ ஒரு 60 லட்சம் பேர் கூடுனதா கேள்விப்பட்டோம். ஆனா அது ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா நம்ம ஐயாவோட நினைவேந்தலுக்கு வருடம் கிட்டத்தட்ட 15 லட்சம் முதல் 20 லட்சம் பேர் வரலாம். அப்ப இருக்கிற உணர்வு மட்டுமே இந்த வாக்களிக்க நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. இந்த தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு நமக்கு ஜாதி வெறி இருக்கக்கூடாது. அனைத்து சமூகத்தை அரவணைக்கணும். ஆனா ஜாதி உணர்வு இருக்கணும். ஜாதி உணர்வு இருந்தாலும் நம்ம வந்து அந்த இதை நம்ம இலக்கை அடைய முடியும். ஆனா அது கிடையாது. நம்மளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் வீண் வெட்டி பேச்சு, நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தா வெட்டி பேச்சு தான் நிறைய இருக்கு. தவிர இந்த சமூகத்தை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும், ஒரு கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் கண்டஸ்ட் பண்ணப்போ, எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணப்போ என்னை ஆளை வச்சு அடிச்சாங்க. அடிச்சது மாற்று சமூகம் கிடையாது, சொந்த சமூகம் தான். இது சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. ஏன்னா நான் போற இடம் ஆள் கூடுறாங்க, ஓட்டை பிடிக்கிறான், காசு வாங்குறான். ஒரு கேவலமான செயலை செய்யறாங்க தெரியுமா? எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்காக நான் போராடுறேன். பொது தொகுதியில சுயேட்சை வேட்பாளர்ல நான் வந்து முதல் வந்து நான் நாமினேட் பண்ணி சுயேட்சை வேட்பாளர்ல நான் வந்து பார்லிமெண்ட்ல கண்டஸ்ட் பண்ணப்போ நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு பின்னாடி பிஎஸ்பி இவங்கெல்லாம் வந்து பின்னாடி தான் வாக்கு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்கு நான் வாங்கினேன். சரிங்களா? பொது தொகுதியில தயவு செய்து நமது வேட்பாளர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சீட்டு வாங்குங்க. சீட்டு வாங்கலையா அந்த கட்சியை விட்டு நீங்க கட்சியில இருந்துக்கங்க. ஆனா வந்து நம்ம சமூக வேட்பாளர்கள் பொது தொகுதியில நிப்பாட்டுங்க. அது நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, விஜய் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. சரிங்களா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழர் பின்னாடி போறீங்க. போகக்கூடாது என்று சொல்லவில்லை. சரிங்களா? இது எப்படிப்பட்ட அரசியல் என்றால் அவர்களுக்கான வாக்கு வங்கி குறையும் போது நம்ம சமூகத்தை பத்தி பெருமையா பேசத்தான் செய்வாங்க. இது ஒரு அறுவடை. அந்த நேரத்துல வாக்கு அறுவடை.
கடைசி நேரத்துல அவங்க என்ன வேண்டாலும் நமக்காக வந்து பேசுவாங்க. ஆனா நமது வேட்பாளர் நிறுத்த சொல்லுங்க, நாங்க கொண்டு சேர்ப்போம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இன்னும் நம்ம எவ்வளவோ பேசிக்கிட்டே போகலாம். தயவு செய்து புரிதலோட பயணிங்க. நம்ம கிட்டத்தட்ட 39 தொகுதி, அதாவது ஒரு சட்டமன்றத்துல ஒரு சட்டம் நிறைவேற்றினா 1/3 வந்து கேட்பாங்க, இந்த சட்டம் நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திராவிட கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க இல்ல, ஓட்டு போட்டு நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. சரிங்களா? 40 எம்பியும் நம்ம பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை சமர்ப்பிக்கும் போது இந்த திமுக கட்சியை சேர்ந்த 40 எம்பி வெளிநடப்பு செய்யறாங்க. நம்மளுக்கான அரசியல் அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து இவங்க நம்மளோட அரசியலை வந்து பெற்று தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அவங்க காலடி கீழே கிடக்குறீங்க. ஆனா அவன் அன்னைக்குல இருந்து என்னைக்கு தெலுங்கராட்சி விஜயநகர பேரரசு என்னைக்கு இங்க வந்து கால் பிடிச்சோ அன்றைய முதல் இன்றைய வரை தெலுங்கராட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பாளையப்பட்டு முறை. பாளையப்பட்டு தான் அவர்களுக்கான அமைச்சர்கள், உங்களுக்கு தெரியும், தெலுங்கர்கள் கல்லர் மரபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தெலுங்கு ஆட்சியை அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த அடிப்பட்ட சமூகம் இன்னும் அடிப்பட்டு கிடக்கும். தயவு செய்து இந்த பொது தொகுதியில வாக்குகளை தயவு செய்து ஊர்கூட்டம் போட்டு தேர்தல் வாக்கு நமக்கு மட்டும்தான் பேசுங்க. நமக்கான இப்ப முதுகுளத்தூர் தொகுதி, திருவாரூர் தொகுதி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 வாக்கு இருக்கு. உங்களோட வாக்கு இல்லாம ஜெயிக்க முடியாது. இந்த திமுக ஒரு மிகப்பெரிய அநீதி இழைச்சிச்சு. என்னன்னா தொகுதி சீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா முதுகுளத்தூர் கடலாடி தனி சட்டமன்றமா இருந்துச்சு. சுயேட்சை வேட்பாளராக இருந்து முதுகுளத்தூர் வந்து தனி தொகுதியா இருந்துச்சு. சுயேட்சை வேட்பாளராக இருந்து கூட ஜெயிச்சிருக்காங்க. இப்படிலாம் ஆயிரும் சொல்லிட்டு தொகுதி சீரமைப்பு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மாற்று சமூக வாக்கு பெற்றாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலையை வந்து இது ஒரு மிகப்பெரிய அநீதி. மிகப்பெரிய அநீதி. இன்னைக்கு அதனால நம்ம வந்து அடிபட்டு கிடக்கிறோம். தயவு செய்து புரிதலோட இருங்க. இந்த முறையாவது உங்க காலில் விழுந்து கூட கேட்கிறேன், எங்க அப்பா அம்மாலே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, ஊர் கூட்டம் போட்டு முடிவு பண்ணுங்க. திராவிட கட்சி சீட்டு கொடுத்தா ஓட்டு போடுங்க பொது தொகுதியில. இல்லையா அந்த தொகுதிக்குள்ள வர விடாம நீங்க புறக்கணிங்க. நாங்க எங்களுக்கான வேட்பாளர் நாங்க நிப்பாட்டிக்கிறோம், எங்களோட வாக்கு இங்கே நிரூபிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 18% வச்சிருக்கோம் நம்மளோட ஓட்டு. இந்த ஓட்டை ஃபுல்லா சும்மா போட்டு ஏன் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? தயவு செய்து நம்ம வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடணும் நினைங்க. பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி கூறி விடைபெறுகிறேன்.